வணக்கம் நண்பர்களே. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மேக்கர் சாஃப்ட்வேர், அதாவது ஓல்டு வெர்ஷன், அது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, அதோடைய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம சேனலில் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. அதே போல் இது வந்து நியூ வெர்ஷன். இது அதோட கம்பேர் பண்ணும்போது இதோட ஃபீச்சர்ஸ் கம்மி தான், பட்டு இது ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்றது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நான் கிளியர் பண்ணிடுறேன். கிளியர் பண்ணிவிட்டு பேப்பர் சைஸில் வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. A4 மேக்ஸி அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு A4 வேணுனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம், மேக்ஸி வேணுனாலும் எடுத்துக்கலாம். ஸோ ஓரியன்டேஷன் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வேணுமா இல்லை போர்ட்ரேட்டில் வேணுமான்றதை நம்ம எங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா பாஸ்போர்ட் அந்த ஓல்டு சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவை நம்ம ஆட் பண்ணுறதுக்கு டேரெக்டாகவே ஃபோட்டோ ஆட் பண்ணலாம். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோவை வந்து நம்ம ஒரு ஃபோல்டரில் கொடுத்துருக்கணும். அதாவது இந்த இடத்துல இம்போர்ட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து ஃபோல்டர், அப்ளை ஆல், அப்ளை, இம்போர்ட் அப்படின்னு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஃபோல்டர் அப்படின்ற ஆப்ஷன் உள்ளே போயிட்டு டெஸ்க்டாப், நான் வச்சுருக்கிற லொக்கேஷன் வந்து டெஸ்க்டாப்பில் ஃபோட்டோஸ் அப்படின்ற ஃபோல்டர் உள்ள நான் வச்சுருக்கேன். ஸோ ஃபோட்டோஸ் ஃபோல்டரை கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்துட்றேன். நம்பர் ஆஃப் பிரிண்ட் வந்து எத்தனை பிரிண்ட்டு கேட்குது. ஸோ நான் வந்து ஒரு தடவை வந்து பிரிண்ட் வந்தால் போதும்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததும் அந்த ஃபோல்டரில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ எல்லாத்தையும் அதை அரேஞ்ச் பண்ணிவிடும். அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இம்போர்ட் கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே அரேஞ்ச் ஆகிடும். அதாவது இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து இதில் ஒர்க் பண்ணிக்கலாம். அதாவது அந்த சாஃப்ட்வேரில் வந்து நம்ம டபுள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து அந்த ஃபோல்டரில் போய்ட்டு நீங்கள் அந்த ஃபோல்டரை காமிச்சு விட்டாலே போதும், ஃபோட்டோ வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இது வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். சப்போஸ் நீங்கள் ஃபோட்டோஸுக்கு பார்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே பார்டர் வந்து வச்சுக்கலாம். ஸோ அதெல்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு. கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பார்டருக்கு வந்து உங்களுக்கு எந்த கலர் வேணுன்றதை நீங்கள் இதிலே வந்து இன்ஸ்டண்ட்டாகவே சூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரிலாம் இதில் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. மேக்ஸிமம் இதில் இதான் இருக்கும். உங்களுக்கு குவாலிட்டி வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணுன்றதை செலக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இங்கே வந்து ஒரு ஸ்டேட்டஸ் பார் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இங்கே. ஓகேங்களா. இந்த சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக இப்படி தான் வரும். ஆனால் நிறைய பேர் என்ன கேட்குறீங்க, அந்த ஃபேஸ் பியூட்டி பண்ணுறது, அந்த ஹேர் டச் பண்ணுறது அதெல்லாம் வருமானு கேட்குறீங்க சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக கால் பண்ணும்போது. அதாவது ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஃபோட்டோஷாப் கற்றுக்கிட்டவங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஃபோட்டோஷாப்பில் தான் பண்ண முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் கஸ்டமர், ஒரு கஸ்டமருக்கு ஒரு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு ப்ரூஃபுக்காக வந்து வாங்குறீங்க ஒரு ஃபோட்டோ வந்து அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து நம்ம எந்த விதமான டச்சும் பண்ணாமல் பிரிண்ட் எடுத்து கொடுக்கறதுக்காக தான் இந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் ஆகும். ஸோ வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்கும், கால் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு 500 rupees தான். ஓகேங்களா. லைஃப் டைம் பர்ச்சேஸ் தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.